விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கோயம்பேடு மொத்த விலை வியாபாரிகள் சங்க தலைவர் மனோகருடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். முகூர்த்தம் மற்றும் நாளை நடக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேடு சந்தையில் பூக்களின் வரத்து எந்த அளவுக்கு இருப்பது என்பது குறித்து அதனுடைய கோயம்பேடு சந்தையின் மொத்த வியாபாரி சங்க தலைவர் மனோகர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், கோயம்பேடு சந்தையில் பூக்களின் வரத்து எந்த அளவுக்கு இருக்குது சார்? பூக்கள் எந்த ஆண்டில் இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கமெல்லாம் பூ அதிகமாக வரத்து வந்துக்கிட்டு இருக்கு. தொடர் விடுமுறைனால, இந்த 3 நாள் விடுமுறைனால மக்கள் கூட்டம் நல்லா வந்துகிட்டு இருக்கு. முகூர்த்த நாள் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினால வியாபாரம் நல்லா திருப்தியாக ஓடிட்டு இருக்கு. எந்த ஒரு குறையில்லாமல் நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. எந்தெந்த பூக்களில் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு? குறிப்பாக சாமந்தி இவ்வளோ நாள் 20 ரூபா கிலோ விற்றுட்டு இருந்தது. இப்போ கிலோ இன்றைக்கி 140 ரூபா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினால இன்றைக்கி கிலோ 140 ரூபா விற்றுட்டுருக்கு. அரளி 20 ரூபா கிலோ விற்றுட்டு இருந்தது இன்றைக்கி 200 ரூபா கிலோ விற்றுட்டுருக்கு. மல்லி கிலோ 150 200 விற்றுட்டு இருந்து இன்றைக்கி 600 ரூபா 700 ரூபா விற்கிற அளவுக்கு ஓடிட்டுருக்கு. கனகாம்பரம் 300 ரூபா 350 ரூபா கிலோ விற்று இன்றைக்கி 500 ரூபா கம்மியெலாம் விற்றுட்டுருக்கு. தொடர் விடுமுறை, அது இல்லாமல் தொடர்ந்து முகூர்த்த வர தொடர்ந்து இருக்குது. விநாயகர் சதுர்த்தி இந்த விட சிறப்பாக நடக்கிறதுனால மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. வியாபாரி நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க. விவசாயிகளும் நல்லா திருப்தியாக வருமானம் வர மாதிரி ஆகிப்போச்சு. இந்த வருஷம் எந்த வருஷம் இல்லாத இருந்தாலும் சிறப்பாக இருக்குது வியாபாரம். தொடர் விடுமுறை மற்றும் நாளை விநாயகர் சதுர்த்தியொட்டி பூக்களின் வரத்து அதிகரிப்பது மட்டுமல்லாமல் விலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக சங்க தலைவர் மனோகர் நம்மிடம் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் பிரசாந்த்.